உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அவ கனகா இல்லனா உன் பூஜையும் மந்திரமும் தப்பா? தப்புதான், தப்புதான். என் பூஜையை கட்டுப்படுத்தி கனகா என்ன டைவர்ட் பண்ணி விட்டுருக்கா. இல்ல மாயா, உன்ன மாதிரிதான் நானும் முதல்ல நம்பல. ஆனா அகிலா கன்னத்துல ஒரு அறை விட்டா பாரு, அந்த அறை துர்காவோட அறையே இல்ல, அது கனகாவோட அறை. கண்டிப்பா அவ துர்கா கிடையாது, கனகாவே தான். சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவளை நேர்ல பார்த்தா அவ யாருன்னு தெரிஞ்சிடும். அவதானே வெளியில தான் இருக்கா. வா வா. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏதோ வேகத்துல தெரியாம உங்களை அரைஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்தை. தெரியாம மறைஞ்சிட்டியா? நீதான் கனகான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன் நடிப்பெல்லாம் எங்க கிட்ட பலிக்காது. அத்தை, உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் துர்காதான். நான் தான் உங்களை அரைஞ்சேன். இது துர்காவா? அவ ஒரு புள்ள பூச்சி. அவளுக்கெல்லாம் இவளை அடிக்கிறதுக்கு தைரியம் வராது. நான் சொல்றது உண்மைதான் பெரியா. உங்ககிட்டயும் பெரிய அத்தை கிட்டயும் எப்பவும் பயம் கலந்த மரியாதையோட தான் நடந்துக்குவேன். ஆனா நான் எப்படி அத்தைய கை நீட்டி அடிப்பேன்? அந்த அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, கண்டசஷ்டி கவசம் படிச்சதும் என்னையே அறியாம கனகா மாதிரி எனக்கும் தைரியம் துணிச்செல்லாம் வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து அத்தை என்கிட்ட வந்து கனகான்னு கூப்பிட்டாங்க. கோவம் தலைக்கேறி பலாருன்னு அரைஞ்சிட்டேன். அந்த நேரத்துல நான் சுய நினைவிலேயே இல்ல அத்தை. ஏதோ அறியாம நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்பவும் நீங்க என்ன நம்பலனா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இத படிச்சா மனசுக்குள்ள யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இந்தாங்க படிச்சு பாருங்களேன். என்னடி புதுசா கதை விடுற? இந்த புத்தகத்தை காட்டி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இத என்னத்தை என்ன காரியம் பண்றீங்க? இது கண்டசஷ்டி புத்தகம், சாமி புத்தகம். இத தூக்கி வீச பாத்தீங்களே. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. தாயே கனகதுர்கா, அத்தை ஏதோ ஒரு ஆவேசத்துல இப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோவத்துல அவங்கள ஏதோ தண்டிச்சிடாத. நல்லா இருக்குடி நியாயம். நீ எனக்காக மன்னிப்பு கேக்குறியா? பொண்ணு அத்தை, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன அரைஞ்சிங்க. பாத்தீங்களாங்க எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்றான்னு பாருங்க. நிச்சயமா இவ கனகாவே தான். ஆனா நம்ம முன்னாடி துர்கா மாதிரி நடிக்கிறா. அகிலாம்மா, முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. போ இங்க இருந்து. ஓடி போ சொன்னல. நீங்க உள்ள வாங்க. சரி வா. இவ கனகா இல்ல, துர்கா தான். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? நீங்க அவ கையில வச்சிருந்த புத்தகத்தை புடுங்கி வீச போனீங்களே, அந்த புத்தகத்துல தான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் என் பூஜையை டைவர்ட் பண்ணிருக்க. அந்த சக்தி தான் உங்களை அடிக்கிறதுக்கும் துர்காவை தூண்டி விட்டுருக்கு.
அது என்ன சக்தி மாயா? வேற என்ன, அந்த கனகாவை இயக்குற கனகதுர்க்கை அம்மனோட சக்தி தான். ஆமா, அந்த புத்தகம் எப்படி அவளுக்கு கிடைச்சது? இன்னைக்கு கொரியர்ல வந்துச்சு. அது கூட தான் அந்த நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு. ஆ, அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி அந்த கனகாதான். எதனால அப்படி சொல்ற? நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டீங்களா? சின்ன பிள்ளையில நானும் பயந்தாங்கோழி தான். ஆனா அந்த பயத்தை போக்க நான் என்ன பண்ண தெரியுமா? தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து பயம் விலகி எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீ கூட தினமும் கந்த சஷ்டி கவசம் படி. அதோட வயிற்று புள்ளக்காரியும் நீ. இப்பதான் நீ தைரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அந்த கனகாதான் மங்கா கிட்ட சொல்லி துர்காவை கந்த சிருஷ்டி கவச புத்தகத்தை படிக்க சொல்லிருக்கா. மங்காவ அவ பக்கம் இழுத்ததும் இல்லாம நம்ம செய்ய போற எல்லாத்தையும் முன்கூட்டியே அவ தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து அவ காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னா உன்னால என்ன காப்பாத்த முடியாதா? ஏன் முடியாது? முதல்ல இதை குடிங்க. என்னது இது? எதுக்கு இதை குடிக்க சொல்ற? இத குடிச்சா எந்த ஒரு சக்தியாலையும் உங்களை நெருங்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், குடிங்க. ஆ, குடி அப்படியா? குடி குடி. சரி. ஏய், ஏய், அகிலா, ஏங்க, அகிலா. எனக்கு மயக்கமா இருக்குங்க. இது என்ன மாயா? இத குடிச்சதும் மயக்கம் வருதுன்னு சொல்றா? பயப்படாதீங்க, நான் தான் உங்களுக்கு மயக்க மருந்து கலந்த தண்ணிய கொடுத்தேன். மயக்கம் மருந்தா? எதுக்கு? அகிலாமா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்படியே போனா அந்த பயமே இவங்க உயிரை பறிச்சிரும். அதுக்குதான் மயக்க மருந்து கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில தான் மயக்கம் தெளியும். ஐயோ, இவ மயக்கத்தில் இருக்கும்போது கனகாவால ஏதாவது ஆபத்து வந்துட்டா? ஒரு ஆபத்தும் வராது. ஏன்னா கனகா இவங்களுக்கு குறிச்ச நாள் இன்னைக்கு இல்ல. அந்த நாள் இனிமே தான் வரப்போகுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அகிலா, மெதுவா எந்திரி. வா, வா, வா. பார்த்து மெதுவா வா. வா, வா, வா. சின்னையா, துர்கா, வா 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 வா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்காரு, வா உட்காரு, உட்காரு. கை நீட்டு, நீட்டு. சின்னையா, என்னது இது? வீட்ல நான் இல்லாதப்போ யார் உன்னை பாத்துக்குவான்னு கேட்டேல? ஆமா. நான் இல்லாதப்போ இதுவே உன்னை பாத்துக்கும். இது என்ன பாத்துக்குமா? ஆமா, கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு பண்றப்ப கையில வளையல் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். இதுக்கு பேரு டிஜிட்டல் காப்பு. டிஜிட்டல் காப்பா? இது என்ன பண்ண சின்னையா? இது என்ன பண்ணும்னா உன் உடலோட கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு,
ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, அப்புறம் இந்த புக்கெல்லாம் நீ படிப்பேல, அதுக்கு ஒரு கர்ப்பிணி பொண்ணு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதான். சின்னியா, இதுல மணி அடிக்குது. உங்க பிளட் பிரஷர், இதய துடிப்பு எல்லாம் நார்மலா இருக்கு. இப்ப நீங்க இனிமையான பாடல் கேட்டா கருவில் இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. கேட்டியா? உன்னை பாட்டு கேட்க சொல்லுது. பாட்டு கேட்கலாமா? இது உனக்கு. கேக்குதா? கேக்குது சின்னையா. அகிலா, எந்திரிமா, பொழுது விடிஞ்சிருச்சு பாரு. அகிலா, 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 எந்திரிமா, பொழுது விடிஞ்சிருச்சு. அகிலா, 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 எந்திரிமா. அகிலா, அகிலா, எந்திரி. இப்படியே போனா அந்த பயமே இவங்க உயிரை பறிச்சிடும். அதுக்குதான் மயக்க மருந்து கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில தான் மயக்கம் தெளியும். அகிலா, அகிலா, எந்திரிமா. மாயா, 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 உடனே கூட கிளம்பி வா. ஐயோ அகிலா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நைட்டு முழுக்க கண் விழிச்சு அவளையே பார்த்துக்கிட்டு இருந்த. காலையில அவளை எழுப்பி பாக்குற, எந்திரிக்கவே இல்லை. மாயா, நீ வா, நீ வா. எனக்கு என்ன ஒரே பயமா இருக்கு. சரி சரி இருங்க ஜமீனையா, என்ன ஆச்சுன்னு நிதானமா சொல்லுங்க. ஐயோ கனகாபால, ஆபத்து வரும்னு அப்பவே சொன்னல, நீதான் கேட்கல. பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வாங்க போய் பார்க்கலாம், வாங்க. பாத்தியா மாயா, அகிலா எப்படி மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறா பாரு. அகிலா, அகிலாமா, 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 அகிலா, எந்திரிங்க அகிலாமா. எந்திரி அகிலா, எந்திரி. இந்தாங்க.
அகிலா என்ன ஆச்சு? என் கைய தூக்க முடியலங்க. என்னது கைய தூக்க முடியலையா? என்னது கைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? தெரியலையேங்க, எனக்கு தெரியலையே. எரியுதுங்க, கடுக்குற மாதிரி வலிக்குது. ஐயோ, எரியுது. அம்மா, முடியல. ஏங்க, அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி எடுத்து என் கையில ஊத்துங்க. என்னன்னு தெரியலையே. எரியுது, எரியுது, எரியுதா? முடியல. ஐயோ, என்னால முடியலங்க, முடியல. சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க, ப்ளீஸ் டாக்டர் கூப்பிடுங்க. முடியல. ஐயோ, எரியுதுங்க, சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. கை பெரியம்மா, எரியுதுங்க, தாங்க பெரியம்மா. முடியல. என்னாச்சு பெரியப்பா? கை எரியுது. பெரியம்மா என்ன ஆச்சு? ஐயோ, பெரியப்பா ஏன் இப்படி கத்துறாங்க? என்னாச்சுன்னு தெரியலடா. கையெல்லாம் விரலெல்லாம் வீங்கி போய் வலிக்குது, எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருக்காடா. அத்தை, இது நகை சுத்தி. நகை சுத்தியா? நகை சுத்தினா ஒரு விரல்ல தானே வரும். இது என்ன 10 விரலையும் வந்திருக்கு? தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, அதான் 10 விரலையும் வந்திருக்கு. தெய்வ குத்தமா? என்ன உளர்ற? ஆமா பெரியா, அத்தை கந்த சஷ்டி கவசம் புத்தகத்தை என்கிட்ட இருந்து பிடுங்கி தூக்கி வீச போனாங்கல்ல, ஏய், அதான் சாமி குத்தமாகி 10 விரல்லையும் நகை சுத்தி வந்துருச்சு. நகை சுத்தியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை. ஜமீனையா, நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு பாருங்க. ஆமாங்க, டாக்டர் வந்து பார்த்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாரு. அசோக், நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி பெரியம்மா, சரி பெரியம்மா. நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. துர்கா சொன்னதுதான் சரி. சாமி புத்தகத்தை நீங்க தூக்கி எறிய போனதுக்கே உங்களை சாமி தண்டிச்சிருக்கு. சாமியோட கோவத்தை குறைச்சு சாமி மனச குளிர வச்சாதான் இது குணமாகும். அதை விட்டுட்டு சாமி கோவத்தை தூண்டுற மாதிரி பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். ஆமா சின்னையா, எலுமிச்சை பழத்தை சாமி கிட்ட வச்சு அதை விரல்ல கோர்த்து விட்டா நகை சுத்தி மறுநாளே சரியாயிடும். ஐயோ, அசோக், இவளுங்க கிடக்குறாளுங்க. நீ டாக்டர் வரவை அசோக், என்னால முடியலடா. சரி பெரியம்மா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இவங்க சொன்ன மாதிரி நீங்க கந்த சஷ்டி கவச புத்தகத்தை தூக்கி எறிய போனீங்களா? அது அது நான் வேணும்னு அப்படி பண்ணலடா, தெரியாம தவறி. பெரியம்மா, நீங்க அந்த புத்தகத்தை தூக்கி எறிய பாத்தீங்களா இல்லையா? அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. டேய் அசோக், அதான் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல. அப்படின்னா துர்காவும் கௌரியும் சொல்ற மாதிரி சாமியை நல்லா வேண்டிட்டு விரல்ல எலுமிச்சம்பழத்தை கோத்து விடுங்க. நகை சுத்தி சரியாயிடும். சரிங்களா? ஏய், துர்கா, நீ ஆக வேண்டியதை பாரு. ஆ? சரியா? போங்க. சரியாயிடும் பெரியப்பா. இல்லடா அசோக், பெரியம்மா ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. எரியுதே, எரியுது. அழாத அகிலா, அழாத. வலிக்குது. சரியாயிடும். ஐயோ, வலிக்குதுங்க, தாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ முடியல. அகிலா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பெரியப்பா, என்ன இன்னும் பெரியம்மாவை காணோம்? அதான் அகிலாவை கூப்பிட துர்காவும் கௌரியும் போயிருக்காங்கல்லப்பா, இப்ப வந்துருவாங்க. டேய் அசோக், உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா? நீ வேணா போயிட்டு வா, நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, எங்க இன்னும் காணுமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்ன கௌரி? சித்தப்பா, பெரியம்மா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்? கை விரல்லாம் எரியுது, உடனே டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
பெரியப்பா வாங்க உடனே போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா போலாம். ஐயோ ஐயோ அத்தை, எரியுது. அத்தை, பெரியமா என்னாச்சு பெரியமா? அகிலா, என்ன இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு கையில எரியுதுங்க. கை வீங்கி அங்கங்க வலிக்குதுங்க. டாக்டரை கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா உடனே வலி எரிச்சல் எல்லாம் குணமாகும். 10 விரல்லையும் எலுமிச்சம் பழத்தை வச்சு எப்போ எனக்கு சரியா வருது? பெரியமா, இதுக்கு முன்னாடி யாருக்கு எதுவா இருந்தாலும் டாக்டரை கூப்பிட்டது இல்லையா? இல்ல உங்களை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது இல்லையா? எங்கேயாவது 10 விரலையும் நகை சுத்தி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் வந்திருக்கு? தப்பு உங்க மேலதானே. நீங்க சாமி புத்தகத்தை தூக்கி எறிய பார்த்திருக்க கூடாது. அதோட விளைவு தான் கை 2 இப்படி வீங்கி இருக்கு. துர்காவும் கௌரியும் சொல்றாங்கல்ல, கேளுங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. துர்கா சொன்ன மாதிரி விரல்ல எலுமிச்சம்பழத்தை மாட்டிக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு வலி குறையலன்னா சொல்லுங்க, டாக்டரை வர வைப்போம். பெரியப்பா என்ன சொல்றீங்க? ஆமா அசோக். அகிலா, அசோக் சொல்றதா சரி. விரல்ல எரிச்சல் இருந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோ. எலுமிச்சம்பழத்தை மாட்டி விட்டா எரிச்சல் குறைஞ்சிரும். சீக்கிரமா ரெடி ஆகு. துர்கா, அத்தை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வா அசோக். துர்கா. அத்தை வாங்க அத்தை, வாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.